ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மாணவி வித்யா அவர்களுடைய படுகொலைக்கு பிறகான சூழ்நிலையில் அவர்களுடைய வழக்கில் பலதரப்பட்ட திருப்பங்கள் ஏற்பட்டிருந்தன. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளி ஜெயக்குமார் அவர்கள் அந்த இடத்திலேயே தற்கொலை செய்து கொண்டார் என்கின்ற தகவல்கள் வெளியாகின. அது தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இவருடைய மரணம், ஜெயக்குமார் அவர்களுடைய மரணம் உண்மையிலேயே ஒரு பிரபஞ்சத்தினுடைய நீதியாக ஒரு சிலர் பார்க்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் வித்யாவினுடைய மரணத்துக்கான நீதி இன்னுமே சரியான முறையில் கிடைக்கவில்லை என்ற வகையிலையும் ஒரு சிலர் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது தொடர்பாக புங்குடுதீவு மண்ணினுடைய மக்கள் அவர்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பது தொடர்பாக தான் இந்த காணொளி அமையப் போன்றது. வாருங்கள் நேரடியாக காணொளிக்குள்ள சொல்லுவோம். வித்யா என்ற மாணவியின் மரணம் ஆறாத ரணமாக இன்னும் மக்களின் மனதில் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஜெயக்குமாரின் மரணம் உண்மையில் வித்யாவின் இந்த ஆறாத நெருப்பை முற்றாக அணைத்து விடுமா என்று கேட்டால் இல்லை. உண்மையிலேயே இது ஒரு காலத்தின் தீர்ப்பாக இருக்கலாம். ஆனால் இந்த மரணம், பூவாள சிங்கம் ஜெயக்குமாரின் இந்த மரணம் வெறும் ஒரு கைதியின் தற்கொலையோ அல்லது ஒரு வழக்கின் கோப்பு மூடப்படுவதோ அல்ல. இது அநீதிக்கு எதிராக காலம் தனது சொந்த கரங்களால் எழுதி முடித்திருக்கும் ஒரு தார்மீக தீர்ப்பு. இப்படியாக நாங்கள் வித்யாவினுடைய இந்த மரணத்திற்கு எங்களுடைய பாணியில் சில ஆறுதல் படுத்தல்களை கூறலாம். ஆனால் வித்யாவினுடைய குடும்பம், குறிப்பாக அவளுடைய தாய் என்ன மனநிலையில் இன்றளவிலும் இருக்கிறாள்? அந்த சமூகம், புங்குடுதீவு சமூகம் மொத்தமாக இந்த விடயங்களை மறந்து விட்டதா? அல்லது இன்னும் அவர்கள் வித்யா போன்ற மரணம் இடம்பெற்றுவிடக்கூடாது என்கின்ற அச்சத்தின் விளிம்பில் இருக்கின்றார்களா என்பது தொடர்பாக கேட்டறியவே இந்த பயணம். தொடர்ந்தும் இது ஒரு மக்களின் குரலாகவும் வித்யாவின் தாயின் குரலாகவும், அது மட்டுமில்லாமல் புங்குடுதீவு மக்களின் இந்த அச்சத்தை அரசாங்கம் எப்படி போக்கப் போகின்றது என்பதற்குரிய விடைகளாகவும் தீர்வுகளாகவும் இருக்கும் என்று நம்புகின்றோம். ஐபிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வித்யாவினுடைய படுகொலை மிகப்பெரிய அளவிலான ஒரு பேசுபொருளாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தண்டனை வழங்கப்பட்ட கைதியினுடைய மரணத்துக்கு பிறகு ஒரு பெரிய அளவிலான ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தொடர்ந்தும் நாங்கள் இப்பொழுது வித்யா அவர்களுடைய வீட்டில், மாணவி வித்யா அவர்களுடைய வீட்டில் தான் இருக்கின்றோம். அவருடைய அம்மாவோடு இருக்கின்றோம். மேலேயே இவ்வளவு காலங்கள் அதிகமாக சென்றுட்டு, ஆனால் அந்த ரணங்கள் இன்னுமே உங்களோட மனதில் தான் இருக்கு. இவருடைய மரணம், கைதியினுடைய மரணம் உண்மையோட பிரபஞ்சத்தினுடைய நீதியாக பார்க்கணும். அந்த மரணத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீர்கள்? ஒரு ஆளாக போய்கிட்டு இருக்கணும். ஆனால் இப்போ 2 பேரை இப்போ விட்டுருக்கணும். அதால் எங்களுக்கு என்ன பிரச்சனை வருமானு எங்களுக்கும் தெரியாது. ஆனால் அவே இந்த ஊருக்கு நடமாடுறது எங்களுக்கும் விருப்பம் இல்லை, மக்களுக்கும் விருப்பம் இல்லை. ஊர் மக்களுக்கும் விருப்பம் இருக்கா? ஏன்னா எல்லாருக்கும் நடந்தது தெரியும் தானே. மக்களும் இதை சாத்திய கூற எடுக்கணும். ஆனால் இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும். அவர் இங்கே வர்றது சம்பந்தமாக அந்த 2 பேரும் இங்கே வர்றது சம்பந்தமாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஊருக்கு வராமல் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கும். மருத்துவ தேவைகளோடு கூடிய தந்தை, அந்த தந்தையை பராமரித்து கொண்டும் தன்னுடைய பழைய ரணங்களை மனதில் சுமந்து கொண்டும் இன்றளவிலும் தவிக்கின்ற தாய், இவர்களை சுமந்த வீடுதான் இந்த வீடு. உண்மையிலேயே பழைய ரணங்களோடும் புதிய அச்சங்களோடும் பயணித்ததை தாயோடு பேசுகின்ற பொழுது நாங்கள் தெரிந்து கொண்டோம். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையிலும்
பழைய ரணங்கள் தெரிந்தன. அதோடு இன்றைய சமூக பயமும் கூடவே தென்பட்டதை நாங்கள் கேட்டறிந்து கொண்டோம். அது மட்டுமில்லாமல் இன்றைய சமூகத்தில் வித்யாவினுடைய படுகொலைக்கான நீதியை கேட்டு போராடுகின்ற இளைஞர்கள், முதியவர்கள் என்று மக்கள் குழுமம் இருக்கத்தான் செய்கின்றது. இருந்தாலும் அந்த மக்கள் குழுமத்தில் ஒரு சிலர் இந்த ரணங்களை வித்யாவின் தாய் பயன்படுத்துகின்றார் என்கின்ற வார்த்தையையும் சொல்லிச் செல்கின்றார்கள் ஒரு சிலர். அப்படியானவர்களுக்கு மத்தியில் எப்படி தான் வாழ்கின்றேன் என்பதனையும் எங்களோடு பகிர்ந்து கொண்டார் வித்யாவின் தாயார். உங்களுக்கு அயலவர் வீட்டுக்காரர் சம்பந்தமாகவும் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கா? பாதுகாப்பு என்ன பார்த்த மட்டும் பக்கத்துலேயும் வீடுகள்லேயும் அவ்வளோ ஆட்கள் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை இல்லை குறைவு தான். போலீஸில் உதவிகள் உங்களுக்கு கிடைக்குமா? அடிச்சோடனே வரக்கூடிய மாதிரி இருக்குமா? அப்படி முதல் இருந்தது, இப்போ என்னன்னு தெரியல. முதல் உடனே வந்து இப்போ அந்த வித்தியாட கேஸுக்கு பிறகு என்ன அறிவிச்சா வருவினோம். உடனே வருவினோம். இப்போ என்னன்னு தெரியல, நாங்கள் அதுக்கு ஈடுபடையில தான். உண்மையிலேயம்மா இந்த குடும்ப சூழ்நிலைன்றதும் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். இந்த பிரச்சனை பிறகாக இருக்கட்டும், அல்லது இப்பொழுதான சூழ்நிலையும் பிறகாக தான் இருக்கும். எப்படி இருக்கு உங்களுக்கு அந்த இந்த இந்த ரணங்களையும் தாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இவ்வளோ காலம்? இந்த குடும்ப சூழ்நிலை அதோட உங்களோட குடும்பத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த குடும்ப பின்னணியும்? அது மட்டும் இல்லாமல் இந்த சூழல் நல்லா பாதிச்சுட்டு தானே எங்களுக்கு. எங்கள் போய் நோய் நொடியாக ஆக்கிட்டோம். அப்பா வித்தியாட அப்பாவும் நோய் நொடியாக படுக்கையில் விழுந்துட்டு 10 வருஷமாக படுக்கையெல்லாம் இருக்கிறேன், கதைக்கவே மாட்டேன். நான் தான் பராமரிக்கிறேன். சரியான துன்பம் கவலைன்னு தானே இங்கே யாருக்கு சொல்கிறதோ யார்கிட்ட போகிறோம். இந்த பிள்ளையை நடத்த பிறவருக்கு தான் அவருக்கும் இதில் ஒரு பாதிப்பு நடந்தது. ஆறா துயரம் தானே ஐயா ஒளியால் நான் காட்டிக்கொள்கிறேன். பாதுகாப்பும் நாங்கள் யார்கிட்ட சொல்கிறது பாதுகாப்பு? நீங்கள் 2 பேரும் தான் இப்போ உதவிக்கு அம்மாவும் இருந்தவா என்னோட, நான் வச்சு பராமரிக்கலான்ட்டு மகளோட விட்டுருக்குறேன். இல்லை உதவிக்காண்ட யாருமே வார இல்லை அப்படியா? உதவிக்கு எல்லாம் காசு கொடுத்தா தான் வந்துப்பேன், என்ன செய்ய தந்துட்டு போவேணும். உதவிக்கண்டா சும்மா ஒரு உதவி இப்போ செய்யணும், அந்த காலம் மாதிரி இல்லை இப்போ. அப்போ இந்த நீங்கள் கூறினது போல் இந்த 2 பேர் இங்கே வந்திருக்கிறது ஆக இருக்கட்டும், அது உங்களுக்கு அச்சுறுத்தல் நீங்கள் தெரிவிச்சிருக்கீங்க. இதுக்கு ஊர் மக்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்கம்மா? ஏண்டா இதை இப்போ குறிப்பிட்ட காலமாகவே நாங்கள் பொது பிரச்சனையில மக்கள் ஒன்று கூடுறதுன்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அது வந்து உங்களோட தனிப்பட்ட பிரச்சனையை போய் அவர்கள் ஒன்று கூடாமல் இருப்பினோமா, அல்லது தொடர்ந்துமே தங்களை எதிர்ப்பை தெரிவிப்பினோமா இங்கே இருக்கிற புங்குடுதீவு மக்கள் அல்லது உங்களுடைய ஏரியாவில் இருக்கிற மக்கள்? அது வந்து என்னென்று சாத்தியக்கூறா சொல்ல எல்லாருமே இருக்குது. ஆனால் ஒரு பயம் ஒன்று இருக்கு. அப்படியே பயம் ஒன்று இருக்குது. இவங்கள் வந்து ஒரு குழப்படியான ஆட்கள் தானே ஐயா. அப்போ இதுக்குள்ள சனம் பெருசாக இல்லை தானே, பெரிய இந்த போக்குவரத்து குறைவு தானே, இவங்கள் வந்து போனாலும் தெரியாதானே. இப்போ இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்போம். மற்றது இந்த ஊர் மக்களையும் அவைக்கும் ஒரு அச்சுறுத்தலாக வருந்தானே. ஒரு பசு அழிச்சு சொன்னாக்களா அப்படி இப்படி இருக்கணும் தானே. இப்போ எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும் தானே. இப்போ உண்மையிலேயமா வித்யா அவர்களுடைய பிரச்சனைக்கு பிறகும் கூட இந்த வீதியால் வரைக்க இந்த பச்சை காடுகளும் அதிகமாக தான் இருக்கு. நடமாடுறதுக்குரிய ஒரு சூழலும் ஒரு பதட்டமாக தான் இருக்கு. பெண்கள் மட்டுமில்லை, ஆண்கள் நடமாடுறதுக்குரிய ஒரு சூழலே ஒரு பயமாக தான் இருக்கு. உண்மையிலேயே மீண்டும் இப்படியான பிரச்சனைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த சூழல் அமைப்பை வச்சோன்னு சொல்கிறேன். ஏண்டா இங்கே புங்குடுதீவை நோக்கி வெளி மாவட்டத்திலேருந்து மாதிரி வெளி ஊர்களில் இருந்து தொடர்ந்து நபர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பிரச்சனையை வச்சு பார்க்கமா மீண்டும் இப்படியான ஒரு சூழல் தானே இருக்குது. இந்த பிரச்சனை பிறகும் சரியா இது சீர்படுத்தப்படையிலே ஒழுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சில இடங்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு கொண்டு வருது. ஆனால் இப்போ பார்க்க இப்போ அதே ஒரு சூழ்நிலை தான் மீண்டும் இருக்கிற மாதிரி கிடக்கு. உண்மையிலேயே இதை வச்சோண்டு பார்க்க மீண்டும் ஒரு பயமான சூழ்நிலை தான் மக்களுக்கு இருக்கும் இல்லையா? அப்போ தொடர்ந்துமே இந்த விடயம் சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு?
இந்த வித்யா அவர்களுடைய இந்த பிரச்சனைக்கு பிறகும் அது மட்டும் இல்லாமல் இந்த விடயங்கள் தொடர்ந்து இப்போ நீடிக்குமான்ற ஒரு பயம் ஒன்று உங்களுக்கு திருப்பி இருக்கு. இந்த வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு பிரச்சனையை சந்திச்ச பிறகும் அதே ஒரு பிரச்சனை அந்த ரணத்திலேருந்து மீண்டு வரதுக்கே கஷ்டமாக இருக்குது. மீண்டும் ஒரு பயம். இதை எப்படி எதிர்கொண்டு இல்லை எப்படி சந்திக்கிறீங்க இந்த விஷயங்கள்? என்னென்று சொல்கிறாரு, இதெண்டா சரியான கவலைக்குரியமாக தான் இருக்குது. என்னென்று வெளிப்படுத்துகிறேன்னு தெரியலாமல் இருக்கிறேன், உள்ளுக்குள்ள அடக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நாங்கள் அதை சொன்னால் அதை மக்களுக்கு அது பெருசாக எடுக்காயினும், எங்களுக்கு அவைக்கு நெடுக்காது தானே கதையோ அதுதான் பிரச்சனை எல்லாருக்கும் பாராது அப்படின்ற மாதிரி ஒரு நார்மலாக கதைச்சிட்டு போவினோம். கனகாலம் போனதால் அப்படி கதைக்கணும், எல்லாத்துக்குமே இதைத்தான் பயன்படுத்தினோம். அப்படி அப்படி கதை கேட்க உங்களோட மேனில் எப்படி இருக்குது? ஏன்டா நடந்தது ஒரு பெரிய ரணம், இதை நாங்கள் சாதாரணமாக கடந்து போக முடியாது. இவ்வளோ காலம் போனாலும் இந்த ரணம் மனதிலான் இருக்கு. ஆனால் மெட்ராக்கள் பேசிக்க இவன் நெடுகள் மதத்தானே பயன்படுத்தினோம், எல்லாத்துக்கு எடுத்தாலும் அதை இவை யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம்ன்றக்க உங்களோட எப்படி இதை எதிர்கொள்றீங்க? திருப்பி கதைக்கவே மேல அவர்கள் அது மற்றது நாங்கள் சாவு மட்டும் எங்களுக்கு அந்த துன்பம் இருந்தண்டு தான் இருக்கும், மாற போகிறதே இல்லை எந்த நிலையிலும். ஆனால் அதாவை புரிஞ்சு கொள்ளாயினும். அப்போ ஊர் மக்களோடையும் ஒரு சிலரோட ஒரு உறவுல கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. மருத்துவ செலவுக்கு என்ன செய்றீங்க? பிள்ளைய காரது அவையில சில உதாரணங்கள். அப்போ பராமரிக்கிறதெல்லாம் நீங்கள்லாம் மொத்தமாக இது அவன் அந்த பிரச்சனை பிறகுதான் அப்பாக்கப்படியா? முதல் அந்த கடையில் நின்றவர் அந்த பிரஷர் இருந்தது, கொஞ்சம் கொலஸ்ட்ரால் மதம் இருந்தது, மருந்து எடுத்துட்டு தான் இருந்தவர். அப்புறம் அந்த கூடினது பிள்ளைக்கு பிறகு அந்த சோக் வந்தது பிள்ளைக்கு பிறகு. முதல் அப்படி இல்லை, சோக் ஒன்றும் இல்லை. அது பிறகுதான் பிரஷர். இப்போ நாங்கள் பொடி எடுக்க போய்க்க இவர் இன்ஜினியர் இருந்தவர். அப்போ நாங்கள் எங்களுக்கு பொடி எடுக்க போகன்னு தெரியல, நாங்கள் பிள்ளைய தேட போனோம். அப்போ போய்க்க அந்த அதில் ஒரு நபர் சொன்னேன், அந்த அப்பா பொடி எடுத்துட்டேன்னு சொன்னோன்னே இவருக்கு அந்த ஏக்கம் மாதிரி விழுந்து அந்த கை காலெல்லாம் விழுத்திட்டுது. அப்போ நாங்கள் என்னது, நாங்கள் அதை பார்க்குறதா இவரை பார்க்குறதா எங்களுக்கு ஒரு சூழ்நிலை. ஆனால் வந்து அவங்க இப்போ கதைச்சவையெல்லாம் இங்கே கிடக்குறாங்க. கதைச்சவையா இப்போ அவங்க குடிபட்ட ஆக்கள் இருக்கணுமே இல்லை, எல்லாரும் இங்கே கிடக்குறாங்க நிற்கிறாங்க. உங்களோட வீட்டே இருக்கு, அது தெரியாது உங்களுக்கு? அது வரைக்கும் அவையெல்லாம் இந்த விஷயத்தை செஞ்சுட்டு வீட்டை வந்திருக்கிறோம்னு தெரியாது. அப்புறம் அதுக்கு பிறகு நீங்க இந்த விஷயம் தெரிய வரைக்க எல்லாருமே போயிட்டோம் அப்படியா? அப்படி அது அந்த பொடியோடய எல்லாரும் போயிட்டு அது வரைக்கும் உங்களை வெளிப்படுத்தவே இல்லை, உங்களுக்கும் தெரியல. உங்களோட சேர்ந்து தேடிக்கொண்டு தான் இருந்தது. தேடிக்கொண்டானா நாங்கள் தேட அவையும் உங்கால பக்கத்தால் வந்து பொடி எடுத்துட்டினோம்னு அச்சுண்ட தாங்கள் ஒரு வேற இதாக மாற்றத்தான் இருந்திருக்கணுமாமான்னு சொல்லி இதை வேற கேஸையை மாற்றி விடுறதுக்கான ஒரு உண்மையிலே இந்த விடயங்கள் எல்லாம் நடந்தோன்று கேட்க அப்பாவுக்கு இப்படி வந்துட்டு இந்த சூழ்நிலையில அந்த இதை எதிர்கொள்ளவே இயலாது. உண்மையிலேயே அந்த ரணம் வந்து யாருக்குமே வரக்கூடாது. ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இவ்வளவு காலமும் நீங்கள் வச்சிருக்கிறீங்க மனதில். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கான பயம் இன்னும் அதிகரிச்சு, அச்சுறுத்தல் அதிகரிச்சு. ஆகவே இந்த அச்சுறுத்தலுக்கான பாதுகாப்பை நீங்கள் அரசாங்கத்திட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமென்ற அடிப்படையில் பாதுகாப்புக்கு கேட்டால் நல்ல மாதிரி தான் இருக்கு. என்ன செய்கிறாங்க இல்லாட்டி நாங்கள் இங்கே போகிறோம் என்ற வேறு வழியும் இல்லை. ஏன்னா நீங்கள் இதை சட்ட ரீதியாக அணுகணுமெண்டா உண்மையிலேயே எங்களுக்கான ஒரு பயம் ஒன்று இருக்கு அல்லது அச்சுறுத்தலுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அரசாங்கத்திட்ட கேட்கலாம். நீங்கள் அதற்கான படிநிலைகளுக்கு போறீங்களா? அப்படி நல்ல மட்டும் தான் நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு இதை ஒன்று கேட்குறது உண்மையிலே நிலைமைகள் மாறணும் அம்மா, இது இப்படியே இருக்கக்கூடாது. இதை கடந்து போகணும்னு சொல்ல இல்லை, என்ற கடந்து போக முடியாது. ஆனால் நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு மாற்றம் பெறணும்னு நானும் இறைவன். நன்றி. அந்த பிஞ்சு உடல் புதைக்கப்பட்ட இடம்தான் இது. இன்றும் இந்த சமாதியின் வழியே செல்கின்ற பொழுது ஒவ்வொரு மக்களுடைய நினைவிலும் அவளுடைய மரணம் வந்து போவதை
அவர்களே உணர்ந்திருக்கின்றார்கள். தொடர்ந்தும் இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாது என்பதற்கு இந்த சமாதியே ஒரு உதாரணம். இது வெறும் சமாதி மட்டுமல்ல, எரிந்து கொண்டிருக்கும் அந்த ரணங்களையும் எரிந்து கொண்டிருக்கும் வித்யாவின் மரணத்துக்கான தீர்ப்புகளையும் மரணத்துக்கான நீதியினையும் வேண்டி நிற்கும் ஓர் இடம்தான் இது. தங்கை வித்யாவினுடைய இழப்பானது எமது கிராமத்துக்கும் எமது தமிழ் இனத்துக்குமான பாரிய ஒரு இழப்பு. அதற்கான நீதியை பெறுவதற்காக பல வகையில் எமது கிராம மக்கள் போராடி அதற்கான சட்ட ரீதியான தண்டனைகள் வழங்கப்பட்டன. இருந்தாலும் அது முழுமையாக அந்த தண்டனைகள் கிடைக்கப்பட்டனவா என்பது ஒரு சந்தேகத்துக்குரியதாகத்தான் இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே எல்லாத்துக்கும் ஒரு இறைவன் ஒரு ஆள் இருக்கிறார் என்ற அடிப்படையில் குற்றங்கள் செய்யப்படுபவர்கள் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் கர்மா தண்டிக்கப்படும் என்ற அடிப்படையில் தற்பொழுது பார்த்தோம் என்று சொன்னால் அந்த குற்றங்களை செய்தவர்கள் இப்போ இருவர் அதில் தற்கொலை செய்திருக்கிறார்கள். ஒரு ஆள் சிறையிலே இறந்திருக்கிறார், மற்றவர் தற்கொலை செய்திருக்கிறார். இதே போன்று ஏனையவர்களுக்கும் அந்த மரண தண்டனை நிறைவேற்றப்படுமோ படாது என்றது நமது இலங்கையிலே அந்த சட்டம் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்ற அடிப்படையிலே அவர்களுக்கான அந்த தண்டனையும் இறைவன் கர்மாவினால் கிடைக்கும் என்று தான் கூற வேண்டும். வித்யாவினுடைய தாயை சந்திக்க சென்ற பொழுது அந்த பீதி மருங்கிலும் இருந்த புதர்களும் பெற்றைகளும் எங்களுக்கு தெரியப்படுத்திய பாடம். இன்றும் கூட பயத்தோடு தான் அந்த இடங்களில் மக்கள் பயணிக்கின்றார்கள். தொடர்ந்தும் இந்த விடயங்களை மக்களின் குரலாகவே நாங்கள் கேட்டறிந்து கொண்டோம். அங்கு வசிக்கின்ற மக்கள் மற்றும் வேலனை பிரதேச சபையினுடைய பிரதேச சபை உறுப்பினர் கருணாகரன் நாவலன் அவர்கள் கூறுகின்ற விடயமும் கூட இன்னமும் இந்த இடம் ஒரு பதற்றத்திற்கு மத்தியிலும் அல்லது ஒரு பயம் அச்சம் குடிகொண்ட இடமாகவும் தான் இருக்கின்றது. அதற்கான சான்றுகள் தான் இன்னும் தூய்மைப்படுத்தப்படாமல் உள்ள இந்த பெற்றைகளும் புதர்களும். இது என்ன மாதிரி என்று சொன்னாலுங்க, இது உலகம் அறிஞ்ச இப்போ புங்குடுதீவு மக்கள் மாத்திரமில்லை, முழு உலகமும் அறிஞ்ச ஒரு விஷயம். இது என்ன மாதிரி நடந்தது என்று சொல்லி சகலரும் எதிர்த்துத்தான் இப்போ அவர்களுக்கு இந்த தீர்ப்புகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது இனி ஆண்டவனை பொறுத்தது இந்த விஷயம் இனி ஆண்டவனை பொறுத்தது. இப்போ இது சொல்கிறதுக்கு இந்த புங்குடுதீவில் எங்களுக்கு சரியான பாதுகாப்புகள் இல்லை. இங்கே சரியான கஷ்டமான இது பார்க்குற இடமெல்லாம் காடாக கிடக்கு. ஆனபடினால இது சம்பந்தமாக நான் சொல்கிறதுக்கு நான் அதை விரும்பவில்லை. என்னென்னு சொன்னால் அது எல்லோருக்குமே தெரியும், இது உலகம் பூராக தெரிஞ்ச விஷயம். இது இனி ஆண்டவனுடைய தீர்ப்பு தான். அது ஆண்டவன் அதுக்கு தீர்ப்பு கொடுப்பான். நான் சொல்ல வாரது இப்போ என்னென்னு சொன்னால், எங்களுடைய புங்குடுதீவு நிலப்பாடை நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், புங்குடுதீவு நிலப்பாடு என்னென்னு சொன்னால், இப்போ இங்கே படித்த இளைஞர்கள் எல்லாம் வேலை இல்லாத ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அங்கே கடலுக்குள்ளே பார்க்க போனால் கடல் முழுக்க கடலட்டை பண்ணிய அங்கேயும் தொழில் செய்ய இயலாது. அவர்கள் படித்த இளைஞர்கள் எல்லாம் ஒரு வேலை வாய்ப்பு ஒன்றும் இல்லாமல் அவர்கள் எல்லாம் என்ன செய்கிறான்னு தெரியாமல் இருக்கணும். இனி இந்த காணிகளை பாருங்கள், 6 மணிக்கு பிறகு வெளிக்கிட இயலாது. 6 மணிக்கு பிறகு போகிறோன்றா பயம். என்னென்னு சொன்னால் எல்லா இடமும் காடாகத்தான் இருக்குது. அப்போ இந்த காணிக்காரர் சொந்தக்காரர் சில பேர் அதனை யோசித்து திருத்தி கொண்டு இருக்குதுகள். மற்றது எங்களுடைய மதிப்புக்குரிய கருணாகரனுடைய மகன் குணாளனன் அவர்கள் அந்த வெளிநாட்டில் இடம்பெயர்ந்திருக்கிற மக்களோட கதைத்து அந்த காணிகளை அந்த ஒழுங்கியலையெல்லாம் செய்வித்து கொண்டிருக்கணும். அப்படி அதுகள் உதவி செய்து கொண்டு இருக்குதுகள். அந்த வெளிநாட்டு ஜனங்கள்லாம் நீங்கள் உதவியல் செய்துருக்கு. இந்த வெளிநாட்டு ஜனங்கள் இந்த நாங்கள் கொரோனாவோட பாதிக்கப்பட்ட போது
மற்றது இந்த சுனாமியால் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் அவர்கள்தான் இந்த புங்குடுதீவில் பிறந்த மக்கள்தான் உதவியல் செய்து எல்லா மக்களுக்கும் உதவி செய்து இந்த அளவில் இருக்கிறோம். அரசாங்கம் செய்கிற உதவியை விட நிதிகளை விட அந்த இடம்பெயர்ந்திருக்கிற இந்த எங்களுடைய புங்குடுதி மக்கள் இங்கே புங்குடுதியில் இருக்கிற மக்களுக்கு இவ்வளவு உதவிகள் செய்துருக்கணும். அவர்கள்லாம் இப்போ இந்த காணிகள் எல்லாம் திரட்டியான்றிருக்கணும். இங்கே வந்து பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை. என்னென்று சொல்கிறதுன்ட்டு சொன்னால் 6 மணிக்கு அப்புறம் இடம் போக இயலாதானே, எல்லாம் காடாக கிடக்குது. இனி இங்கே ஒரு பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. இப்போ 6 மணின்ற 6 இங்கே ஒரு தரம் இல்லை. அப்போ அப்படியான ஒரு பிரச்சனை நடப்பதற்கான வாய்ப்பாக தான் இந்த சூழல் இருக்கு இல்லையா? இந்த சூழல் ஒரு பயங்கரமான சூழலாக தான் இருக்கின்றார். ஏனென்று சொன்னால் இங்கே புங்குடுதீவு மக்கள் அப்படி இளைஞர்கள் அப்படி செய்யக்கூடியவர்கள் இல்லை. அயல் மாவட்டங்களில் இருந்து தான் அநேகமாக இந்த எங்களுடைய இளைஞர்களை ஒரு திருப்பு முனைக்கு கொண்டு வரார்கள் என்றது தான் அதில் உண்மை. இப்போ அயல் மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் வந்து தான் எங்களுடைய இளைஞர்கள் வந்து பாருங்கோள். அந்த காலத்தில் புங்குடுதீவுன்னு சொன்னால் ஒரு உண்மையான ஒரு மகிமையான இடம். புங்குடுதீவில் அநேகமாக படித்தவர்கள், படித்த புலவர்கள், படித்த வித்துவான்கள், படித்த கவிஞர்கள் இவ்வளோ பேர் இருந்து வாழ்ந்த இடம். இன்றைக்கும் பாருங்கள் இந்த புங்குடுதீவில் அவர்கள் செய்த பணிகளை அவர்களிட பிள்ளைகள், அவர்களுடைய பேரப்பிள்ளைகள் இன்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு கருணாகரன் அவர்கள் 1956ஆம் ஆண்டு காலிமுகத்திடலில் உண்ணாவிரதம் இருந்து அகிம்ச போராட்டம் நடத்தினவர். அந்த வழியில் இன்றைக்கு அவர்களுடைய பிள்ளை குணாளண்ணனும் நாவலண்ணனும் இது எடுத்து பாருங்கள். அவர்கள் செய்த வழியிலேயே அவர்கள் இன்றைக்கு இந்த மக்களோடு நின்று, இன்றைக்கு இந்த புங்குடுதி மக்களோடு அவர்கள் நின்று இந்த புங்குடுதீவு இந்தளவு நிலைக்கு இருக்குன்னு சொன்னால் அவர்களுடைய ஒரு ஊக்கம் என்று தான் நான் சொல்ல போனேன். அந்த சிறுமியின் உடல் சீரழிக்கப்பட்டு அனாதரவாக கிடந்த அந்த இடம்தான் இந்த இடம். லட்சம் உயிர்களை ரண வேதனையில் தவிக்க வைத்த இடம். எத்தனையோ பாதகர்கள் நீதியின் பிடியில் இன்றைய தினம் சிக்கினாலும் அன்றைய தினம் இதற்கான கேள்விகளோடு மக்கள் விழித்திருந்த இடம்தான் இந்த இடம். நீதிக்கான ஒரு தேடல் இங்கிருந்துதான் ஆரம்பமாகின்றது. வணக்கம் ஐயா. இந்த வித்யா அவர்களுடைய பிரச்சனைக்கு பிறகும் தொடர்ந்தும் இந்த புங்குடுதீவு மண்ணில் பாதுகாப்பு பிரச்சனைன்றது நிலவி கொண்டு தான் இருக்கு. எந்த அளவில் இருக்குது இந்த பாதுகாப்புனா எப்படி தேவைப்படுது? ரோட்டுங்கள்லாம் பத்தையாக, காணிக்காரவங்களாம் பத்தையாக விட்டுட்டு பத்தையாக தான் இருக்குது. இதை அகட்டி கொடுக்குறது அவங்களோட பொறுப்பு. இல்லாட்டி பிரதேச சபையில் சரி சொல்லி ரோட்டுக்கு லைட் அப்படி இப்படிலாம் குறைவாக தான் இருக்குது. வெளிச்சமும் இந்த நீங்களே பாருங்கள், இந்த பெண்டிலெலாம் இந்த லைட் மட்டும்தான் இருக்குது, அங்கெல்லாம் லைட் இல்லை. அப்படி ஒரு பிரச்சனைகள் இருக்குது. என்ற பிள்ளைகள் வச்சுருக்கோம், நாங்களும் படிக்கிற பிள்ளைங்க ரோட்டில் போகணும் வரணும். இந்த லைட் விஷயம் இந்த பத்தைங்களாம் அகட்டி கொடுக்க சொல்லி தாழ்மையுடையும் கேட்டுக்கொள்கிறோம். பெண்களுக்கான பாதுகாப்புலாம் அது அந்த அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று கிடைச்சா எங்களுக்கு இன்னும் பாதுகாப்பு கூடும். போலீஸ் உடனடியாக ஏதாவது ஒரு பிரச்சனை அடித்தா வரக்கூடிய மாதிரி இருக்காங்க போலீஸ்? இல்லை, அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏதாச்சும் பிரச்சனை நடந்து போலீஸுக்கு அடித்தா நாங்கள் அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோன்ட்டு அது முடிஞ்ச கேக்கு தான் ஒரு அடுத்த நாள் சில நேரம் வருவினோம். இல்லாட்டி நாங்கள் நித்திர கொண்டு 7 மணிக்கு அடித்தா 11 மணிக்கு வருவினோம். அப்போ அவசரத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் எங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் நல்லது தானே. அப்போ அதில் போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று வேண்டும். அந்த பாதுகாப்பு சம்மந்தமாக வேறு என்ன தேவையில்லை நீங்கள் எதிர்பார்க்க? வேறு என்ன தேவை எங்களுக்கு? இந்த ரோடுங்கள் பாருங்கள் பத்தையாக தான் இருக்கு. இதுங்கள் தான் முக்கியம். பத்தைங்களில் யாரும் இருந்து ரோட்டுக்கு பாஞ்சாலும் தெரியாது இரவு நேரத்தில். இங்கே இல்லை இளைஞர்கள் எல்லாமே என்ன மாதிரி தொடர்ந்து இந்த விடயங்களில் ஒன்றிணைகிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி ஒரு பிரச்சனை சம்மந்தமான விடயங்களில் அப்படி ஒன்றும் இல்லை. இளைஞர்கள்லாம் கொஞ்சம் நல்லன்னு தான் சொல்ல இருக்கு. இளைஞர்கள் நல்லதான். இப்படி பிரச்சனை உங்களுக்கான உரிமைகள் சார்ந்த பேசுகின்ற பொழுது அதுக்கு ஒன்றிணைஞ்சு போராடுறதுக்கோ அல்லது அந்த தேவைகளை பெற்றுக்கொள்றதுக்கோ தயாராக இருக்கணும். இருப்பினும் அன்னளவாக 75,000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்த பகுதி 91ஆம் ஆண்டு இடம்பெயர்வின் பின்னர் இங்கு மிகவும் கணிசமான மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அதிகமானவர்கள் எமது புங்குடுதியை விட்டு யாழ் நகரையும் கொழும்பு வெளிநாடுகளுக்கு சென்றதன் காரணமாக
இங்கு பல வீடுகள் கவனிப்பாரற்ற நிலையிலே பற்றைகள் பற்றி கிடக்கின்றன. இது எமது பாதுகாப்பு இங்கு வாழ்கின்ற மக்களுக்கான பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்ற அடிப்படையிலே எமது தீவிர சிவில் சமூகம் சார்பாகவும் வேலனை பிரதேச சார்பாகவும் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே அண்மையிலே வேலனை பிரதேச சபையால் சட்டம் நிறைவேற்றப்பட்டு பற்றை காடுகளாக காணப்பட்ட அதிகமான பற்றை காடுகளுக்கு ரெட் நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையிலே தற்பொழுது 50 விதமான அந்த பற்றை காடுகள் அந்த உரியவர்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. அளிக்கப்படாத ஏனைய பற்றை காணிகள் பிரதேச சபையால் சுவீகரிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. எனவே இதனை உணர்ந்து அந்த உரிமையாளர்கள் தற்பொழுது எங்கு வசித்தாலும் அந்த பற்றை காடுகளை அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். அதேபோன்று இன்னும் மேலதிகமாக இருக்கின்ற பற்றை காடுகள் இனங்காணப்பட்டு அவையும் அந்த ரெட் நோட்டீஸ் ஒட்டப்படும். அதன் அடிப்படையில் அதுக்கு முன்னர் உங்களுடைய காணிகளை நீங்கள் சுத்திகரித்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கும் இங்கு இருக்கின்ற சிறுவர்கள் பெண்கள் துணிவாக பயமில்லாமல் துணிந்து செல்வதற்கும் இந்த பற்றைக்காடுகள் ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது. எனவே அந்த பற்றைக்காடுகளை அகற்ற வேண்டும். அதற்கு அடுத்த கட்டமாக இங்கு போலீஸ் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியிலையும் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அவையும் மிக விரைவாக நிறைவேறும். எனவே அதோடு இந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்கான குடிநீர் கூட மிக அண்மையிலே வழங்கப்பட இருக்கின்றது. இதன் பின்னர் இங்கு மக்கள் செறிவாக வருவதனூடாக இங்கே இந்த கிராமம் வளப்பெறும் பாதுகாப்பு பெறும் என்று கூறிக்கொள்கிறோம். காவல் நிலையம் தொடர்பாக நீங்கள் பேசின பொழுது இந்த வித்தியானுடைய வழக்கு சார்ந்த ஆரம்பகட்ட படிநிலைகள் இருக்கின்ற பொழுது அந்தளவு இறுக்கமாக இந்த வழக்கு சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கல. பிறகு மக்களுடைய ஒன்றிணைவு தான் இந்த வழக்கை கொஞ்சம் அதிகமாக இந்த காவல்துறையினோட அல்லது அன்றைய காலகட்டங்களில் அரசாங்க சூழலில் இருந்த அதிகாரிகளோ தொடர்ந்து முனைப்பு காட்டுறதுக்கு மக்களுடைய ஒன்றிணைவு ஒரு பெரிய காரணமாக இருந்தது இல்லையா? அப்படி தொடர்ந்து நாங்கள் எல்லாவற்றுக்கும் ஒன்றிணைய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடில் தான் இருக்கின்றோம். ஆனால் அது எந்த அளவுக்கு சாத்தியம்? முன்னைய காலகட்டங்கள் அளவுக்கு உட்படுகின்ற பொழுது இப்பொழுது மக்கள் ஒன்றிணைவுன்றது அந்த அளவுக்கு சாத்தியம் இல்லாதவருடையமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களுடைய ஒன்றிணைவு அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை சார்ந்த விடயத்தில் நாங்கள் ஒன்றிணைகிறது. அதே மாதிரி அதிகாரினுடைய அசமந்த போக்கும் இப்போ ஒரு சில விடயங்களில் கொஞ்சம் அதிகரித்து காணப்படுறதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. மீண்டும் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் மக்களுக்கு எதிரான சம்பவங்கள் நடைபெறுகின்ற பொழுது இந்த அதிகாரிகளுடைய அசமந்த போக்கை எப்படி கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது? தற்பொழுதைய சூழ்நிலையை பார்த்தோம் என்றால் நீங்கள் கூறியது போல இந்த அதிகாரிகளுடைய அசமந்த போக்கு தான் பல இழப்புகளுக்கு காரணமாக இருக்கின்றது. எனவே அதை உணர்ந்து அந்த அதிகாரிகள் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அவர்களுக்குரிய சட்ட நடவடிக்கைகள் மற்றும் மக்களால் அவர்களுக்கான தண்டனைகள் வழங்குவதற்கான முயற்சிகளை தற்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த மக்களுக்கான பாதுகாப்பு விடயங்கள் சம்பந்தமாகவும் இந்த கிராமத்துடைய வளர்ச்சி சம்பந்தமாகவும் புலம்பெயர் மக்களுடைய ஒத்துழைப்போடு நமது சிவில் அமைப்புகள் கூடாக புங்குடுதீவு தீவம் சார்ந்த சிவில் அமைப்புகள் கூடாகவும் பல செயற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒத்துழைத்து இந்த அரசு அதிகாரிகளும் முழுமையாக ஒத்துழைத்து செயற்படுவார்களாக இருந்தால் இங்கு அதற்கான பாதுகாப்புகள் மற்றும் தொடர்ந்து இங்கு மக்கள் வசிப்பதற்கும் குடியேறுவதற்கும் சாதகமாக அமையும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் இருவருடைய விடுதலை மிகப்பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஒரு வகையில் அது ஒரு வெளிப்படையாக பேசப்படாவிட்டாலும் கூட ஒரு விமர்சன ரீதியிலையும் பலரால் பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் உண்மையிலேயே அதற்கான விடயம், இந்த விமர்சன ரீதியான விடயங்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இப்போ குறிப்பாக இந்த வித்யாவுடைய படுகொலை சம்பந்தமாக சாட்சிகள் கூறியவர்கள் மற்றும் இங்கிருந்து பல சிவில் அமைப்புகள் போராடியதன் காரணமாகத்தான் இங்கே யாழ் மாவட்ட நீதிமன்றத்திலே அதற்கான விசாரணைகள் நடைபெற்று அதுக்கு முழுமையான தண்டனைகள் முன்னாள் நீதிபதி இளஞ்செழியன் அவர்களூடாக வழங்கப்பட்டது. இந்த வழக்கு கொழும்புக்கு சென்றிருந்தால் அதனுடைய தீர்ப்புகள் வேறு விதமாக தான் அமைந்திருக்கும். எனவே அந்த போராட்டங்களை நடத்தியவர்கள் மற்றும் அதற்காக சாட்சியாக இருந்தவர்கள் பலர் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றும் இன்னும் இது போன்ற பல செயல்கள் நடைபெற்ற பொழுது கூட இந்த சிவில் அமைப்புகள் முன்வந்து இந்த அண்மையிலே பல படுகொலைகள் இங்கே செய்யப்பட்டது. அதுக்கு கூட
நாங்கள் எங்கள் போன்ற சிவில் அமைப்புகள் முன்வந்து அதற்கான நீதிகளை பெற்றுக் கொடுப்பதற்கு முயற்சித்திருந்தோம். எனவே இவ்வாறானவர்கள் விடுதலை செய்யப்படும் பொழுது அவர்களுக்கான செயற்பாடுகளுக்கும் இந்த கிராம மக்களுக்கும் ஒரு அச்சுறுத்தலையும் பாதுகாப்பையும் ஏற்படுத்தும் என்று தான் கூற முடியும். உண்மையிலேயே நிறைய விடயங்கள் பேசியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கூறியது போல ஒரு வடகிழக்கில் ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றதென்றால் வடக்கு கிழக்குக்கு ஒரு நீதி, தென்னிலங்கைக்கு ஒரு நீதி என்ற ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து இந்த இலங்கை அரசியல் பரப்பில் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது. அது இன்றைய காலகட்டங்களிலையும் அது தொடர்பான நிலைப்பாடுகள் தான் தொடர்ந்து இருக்கின்றது. இது வித்தியா வழக்கு மட்டுமில்லை, தமிழர்கள் சார்ந்த நிலப்பிரச்சனைகள் அல்லது காணி சார்ந்த பிரச்சனைகள் வருகின்ற பொழுது வடகிழக்குக்கு ஒரு நீதி, தென்னிலங்கைக்கு ஒரு நீதி என்ற ஒரு நிலைப்பாடில் தொடர்ந்து எங்களுடைய போராட்ட வடிவங்களும் அப்படியான ஒரு வசனங்கள் தாங்கியதாகத்தான் இருக்கிறது. உண்மையிலேயே இந்த விடயங்கள் மாறாத ஒரு தன்னிச்சை போக்கை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கின்றது? உண்மையிலேயே இந்த அரசாங்கம் மாறினாலும் ஆனால் இந்த விடயம் மட்டும் தொடர்ந்து மாறாமல் இருக்கின்ற அடிப்படையில் நீங்கள் கூறுவது உண்மைதான். குறிப்பாக இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த நிலை ஏற்படுகின்றது. தென்னிலங்கைக்கு போதிய அளவு வளங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் போலீஸ் துறை சார்ந்து அவர்களுக்கு போதிய அளவான போலீஸார் அங்கு தென்னிலங்கையிலே இருக்கிறார்கள். வாகனங்கள் வழங்கப்படுகின்றன. அவர்களுக்கான தேவைகள் அடிப்படை தேவைகளாக நிறைவேற்றப்படுகின்றது. ஆனால் இங்கே வடக்கு கிழக்கில் பார்த்தோம் என்றால் போதிய அளவு போலீஸாரின்மையினால் இந்த குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக இருக்கின்றது. அதிலேயும் குறிப்பாக இந்த தீவ பகுதியில் பார்த்தீங்கன்னா பெரும் பிரதேசத்தை கொண்ட ஒரு பகுதி. இந்த பிரதேசத்திலே குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதிகமான போலீஸார் தேவைப்பாடு இருக்கின்றது. ஆனால் இங்கு கடற்படையினரை தான் இங்கு அதிகமாக இருக்கிறார்களே போலீஸார் போதிய அளவில் இல்லாத காரணமாக இந்த சிவில் கட்டுப்பாடுகளை செய்வதற்கு மிகவும் கடினமான விடயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே எமது சிவில் அமைப்புகளும் போராடி பல குற்றச்செயல்களை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இந்த கட்டாக்காளி மாடுகள் அது போன்றவற்றையும் கூட இன்று கூட நாங்கள் வேலணை பிரதேச செயலகத்திலே கலந்துரையாடி அதற்கான தீர்வுகளை பெற்று கதைத்து கொண்டு தான் இருக்கின்றோம். எனவே எந்த அரசாங்கமாக இருந்தாலும் இலங்கை என்ற அடிப்படையிலே எல்லோருக்கும் ஒரே சட்டம், எல்லோருக்கும் சமமான அடிப்படையிலே வழங்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே அதை உணர்ந்து இந்த அரசாங்கம் இங்கு தேவைப்படுகின்ற போதிய அளவான போலீஸார் மற்றும் போலீஸ் நிலையங்களை அமைக்க வேண்டியிருக்கின்றது. அவர்களுக்கான வாகனங்கள் சென்று கடமையாற்ற வேண்டிய நிலையிலே வாகனங்கள் தேவைப்பாடுகள் இருக்கின்றன. இவற்றை நிவர்த்தி செய்வதனூடாக இங்கு குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த முடியும். ஆனால் இவற்றை கண்டும் காணாமல் இங்கு போதை வஸ்துகள், குறிப்பாக இந்த வடக்கிலே இன்று அதிகளவான போதை வஸ்துகள் கடத்தப்பட்டு இங்கு பல இளைஞர்களுக்கு போதை வஸ்துகள் வழங்கப்படுவதனூடாக இங்கிருக்கின்ற இளைஞர்களுடைய மனநிலையை, அதாவது எமது தமிழ் தேசியம் சார்ந்த மனநிலையை உடைத்து அவர்களுடைய மனப்பாங்கை மாற்றுவதற்காக அதிகளவான போதை வஸ்துகள் இங்கே புழக்கத்திலே புழங்கி கொண்டிருக்கின்றது. அதனை கட்டுப்படுத்துவது அரசாங்கம் தென்னிலங்கையை கட்டுப்படுத்துவது போல இங்கே இது கட்டுப்படுத்தவில்லை. எனவே இங்கேயும் அதே போன்று சட்டத்தில் எல்லோருக்கும் ஒரே அடிப்படையிலே அதை போதை வஸ்துகளையும் கட்டுப்படுத்த வேண்டும். இங்கிருக்கின்ற இளைஞர்களை புனர்வாழ்வு பெற வச்சு அவர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி.